Good evening to all. On behalf of Alumni Association, I extend a warm welcome to all of you to Mindspark Series 87. It is my great pleasure to welcome our distinguished alumnus, today's speaker, Mr. Ilanjaran. He is a senior engineer with over a decade of experience in software engineering. He has a deep expertise in back-end development using Java, Spring Boot, microservices and event-driven system, as well as data engineering with Snowflake, PySpark and AWS. He is passionate about building a scalable system and solving complex engineering challenges through practical and effective solutions. Beyond engineering, he is keen follower of financial market and avid reader, reflecting his commitment to continuous learning and personal growth. We are delighted to have you with us today. We sincerely thank you for taking the time to share our knowledge and experience with our students. Once again, a warm welcome to you, Mr. Ilanjaran. We look forward to insightful and inspiring session. Thank you. Thank you, sir, from the warm welcome. So சார் சொன்ன மாதிரி என் பேர் இளஞ்சேரன். 2009 to 2013 அஞ்சலியம்மாவில் ஐடி படித்தேன் நான். ஸோ என்னோட கெரியர் வந்து லைக் எல்லாரும் மாதிரியும் தான். ஐம் நாட் ஒரு நல்ல படிக்கிற பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பட் ஃபஸ்ட்டு ஐ கிராக் என்னோட இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் நான் கிராக் பண்ணதுன்னா ஹியூலெட் பேக்கர்ட் ஹெச்பி, மேபி மோஸ்ட் நோன் லேப். ஸோ 2014 நான் வந்து ஹியூலெட் பேக்கர்ட் ஜாயின் பண்ணேன். ஒரு 3.5 years. லைக் மேபி உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, நாங்கள் பட் மேபி 90s கிட்ஸ் லைக். ஸோ நாங்கள் படிக்கும்போது பெருசாக எஜுகேஷன்ஸில் புதுசாக வேர்டிங் லைக் டேட்டா அப்படின்லாம் என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எப்படி டேட்டா யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. மேபி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேபி நான் என்னங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ எனக்கு நான் ஜாயின் பண்ணும்போது நான் ஜாயின் பண்ண ஃபீல்டு வந்து டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. மேபி சீக்வல், சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நான் உள்ள போனது. அதுக்கப்புறம் உள்ள போனோன்னே நம்ம கத்துக்காத நிறைய விஷயங்கள் வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள இருக்கு. நிறைய டூல்ஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும், லைக் நிறைய லாங்குவேஜஸ், நிறைய வெளியில வராத லாங்குவேஜஸ் நிறைய வந்து இன்டர்னலா பல கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு புது டூல் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு எப்படி டேட்டாவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க. லைக் எல்லா கம்பெனியுமே எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்காது. உங்களோட ஓன் ஈகர் எந்தூசியாஸ்டிக், லைக் உங்களுக்கு எவ்வளோ கியூரியாசிட்டி இருக்கோ அதுக்கேத்தாப்புல தான் நீங்க கத்துக்க முடியும். சேம் லைக் படிக்கிறப்ப உள்ள மாதிரி தான். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால என்னோட கிளைண்ட் பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட கிளைண்ட் யாருன்னா ஒரு யூஎஸ்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, நம்ம எல்ஐசி மாதிரி. அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் பேஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓகேவா? ஸோ அவங்க எப்படிலாம் நம்மளோட இன்சூரன்ஸ் கிளைம்ஸை வந்து எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்றாங்க, அது எங்கெங்கெல்லாம் போகுது, அந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்கு எங்கெங்கேருந்தெல்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா அவங்க வாங்குறாங்க. நம்ம ஒரு கிளைம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் எல்ஐசியில், அது ஜஸ்ட் நம்ம ஒரு பட்டன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து பட்டன் கிளிக் பண்றோம். ஆனா அதோட பேக்ரவுண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்க பக்கத்துல இருந்து அந்த டேட்டாவெல்லாம் நான் ரியல் டைம்ல எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ அதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். என்னோட கம்பெனி பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3.5 years வந்து ஹெச்பியில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி ஒன்று வந்தது, பிக் டேட்டா அப்படின்னு. எல்லாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்கும் பிக் டேட்டா அப்படின்னு. நான் அப்பதான் அது வந்து ஒரு பூம் ஆகி புதுசா பெருசா எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நானே ஓனா படித்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன், நானே நிறையவே கற்றுக்கிட்டேன். லைக் இன்டர்நெட் தான் பெருசா எனக்கு ஒர்க் பண்ற சான்சஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ இன்டர்நெட்லேயே நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய ஒர்க் பண்ணி பார்த்தேன். என்னோட கம்பெனி வந்து நிறைய அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்பார்க் அப்படின்னு ஒரு பிக் டேட்டா கற்றுக்கிட்டு ஹெச்சிஎல்க்கு நெக்ஸ்ட் மூவ் ஆகுறேன். ஸோ ஹெச்சிஎல்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஜிலிசியம் அப்படின்னு ஒரு சின்ன கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்குள்ளதான் நான் என்னோட டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சீனியர் லெவல் பொசிஷனுக்கு போறேன். அங்க போனா அங்க வேற ஒரு புதுசா ஒரு வேர்ல்டு டேட்டாவை வச்சு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அங்க போகும்போது வேற மாதிரி இருந்தது. அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம டிவி பாக்குறோம்ல,
நம்ம டிவி பார்க்குறோம், யூடியூப் ஆர் ஹாட்ஸ்டார், நிறைய அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ்லாம் பார்க்குறோம்ல. இதுலலாம் எங்கெங்கெல்லாம் ஆட் வருது அப்படின்னு நம்ம நோட் பண்ணியிருக்கோமா? ஸோ அந்த ஆடெல்லாம் எப்படி அவங்க கொண்டு வர்றாங்க? அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்னென்னலாம் பண்றாங்க? அத வந்து எந்தெந்த இடத்துல நீங்க பாஸ் பண்றீங்க? எந்தெந்த இடத்துல வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க? எந்தெந்த இடத்துல நீங்க ஸ்லோ பண்ணி ஒரு விஷயத்த பார்க்குறீங்க, பாஸ் பண்றீங்க? ஒரு விஷயத்த நீங்க ரிப்பீட்டிவ் மோட் ரீப்ளே பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, அதெல்லாம் வச்சு உங்ககிட்ட எப்படி ஆட்ஸ வந்து ப்ரமோட் பண்றது? அடுத்த எபிசோட் வந்து எப்படி கொண்டு போகலாம்? அடுத்து வேற என்ன கேரக்டர்ஸ் புதுசா கொண்டு வரலாம்? ஒரு கேரக்டர் வந்து எவ்வளோ ரீச் ஆகுது? அந்த ரீச்ச வந்து எப்படி அவங்க கால்குலேட் பண்றாங்கன்னா, அவங்களோட Facebook, Instagram பேஜஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற TikTok, எல்லா சோசியல் மீடியாஸ்லேருந்தும் நீங்க என்னென்னலாம் அந்த ஷோவ பத்தி பேசுறீங்க? அப்படிங்கிற ஒரு பெரிய டேட்டாவ வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க. அத கலெக்ட் பண்ணி அடுத்த எபிசோட் எப்படி வரணும்? என்ன எபிசோட் நம்ம கொண்டு வரணும்? அப்படிங்கிற எல்லாமே அங்க வந்து டிசைட் பண்றாங்க. இது எல்லாமே எத பேஸ் பண்ணி வருதுன்னா, டேட்டா அப்படிங்கிற ஒரே வார்த்தைய பேஸ் பண்ணி தான் வருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் இப்போ இருக்கிற கம்பெனி NatWest அப்படிங்கிறது. இது வந்து ஒரு யுகே பேஸ்ட் பேங்கிங் கம்பெனி. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பேங்கிங் செக்டர் கம்பெனி இன் யுகே. ஸோ இங்க வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஸோ இங்க என்னன்னா, நம்ம பேங்க்ல டிரான்சாக்ஷன் பண்றோம்ல. டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு டிரான்சாக்ஷனும் நமக்கு ஜஸ்ட் ஒரு யூபிஐ போடுறதா இருக்கட்டும், ஏடிஎம்ல போய் பின் நம்பரா இருக்கட்டும், ஒரு வித்ட்ரா பண்றதோ, செலான் போட்டு வித்ட்ரா பண்றதோ, இல்ல நம்ம வந்து பணம் கட்டுறதோ இருக்கட்டும். ஆனா அதுக்கு பின்னாடி ஃபினான்ஷியல் கிரைம் அப்படின்னு ஒரு பெரிய யூனிட் வந்து எல்லா பேங்க்லயுமே இருக்கு. லைக் ஃபினான்ஷியல் கிரைம்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒரு ₹10 நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா, அது அந்த ₹10 நீங்க டெய்லியோ இல்ல மாசம் மாசமோ அனுப்பும்போது அது பிரச்சனை ஆகாது. திடீர்னு ஒரு நாள் நீங்க ₹100 ஒருத்தருக்கு அனுப்புறீங்கன்னா, ஏன் அந்த ₹100 திடீர்னு ஒரு டிரான்சாக்ஷன் ஆகுது? அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றது தான் ஃபினான்ஷியல் கிரைம். லைக் நான் ஒரு சிம்பிள் வேர்டா சொல்றேன். பட் இட் 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 கோஸ் பியாண்ட். லைக் நம்ம நெறைய நியூஸ்ல பார்க்குறோம்ல. ஷெல் கம்பெனிஸ்க்கு டேட்டா பணம் போகுது. ஷெல் கம்பெனிஸ்லேருந்து பணம் வருது. இந்த கண்ட்ரில வந்து அவங்களுக்கு வெல்த் இருக்கு. இந்த கண்ட்ரில வந்து அவங்களோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பேங்க், ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ தி ஃபினான்ஷியல் டேட்டா. ஓகேவா? ஸோ நான் சிம்பிளா நான் வந்து ஒருத்தர் மேல என்னால எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வேணும். இன் அ வேர்ல்ட் ஆஃப் டேட்டா, டேட்டா இஸ் த எவிடன்ஸ். டேட்டா அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்பர்ஸ். நீங்க எவ்வளவு ரூபா போடுறீங்க அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. அதை நீங்க யாருக்கு அனுப்புறீங்க, என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்ல அனுப்புறீங்க, எவ்வளவு நாள் அனுப்புறீங்க, அந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ கியூமுலேட்டிவ் ஆஃப் ஆல் தி இன்ஃபர்மேஷன் தான் ஒரு டேட்டா. இட்ஸ் ஆல் அபவுட் த ஃபேக்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டேட்டா அப்படின்னு டோட்டலாவே சொல்ல முடியும். இதுதான் என்னோட கெரியர். ஸோ இதுல எனக்கு அஞ்சலி அம்மாள் எங்க ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா, என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி ஹியூலட் பேக்கர்ட்னு சொன்னல, என்ன அங்க ரெஃபர் பண்ணது என் கூட படிச்ச ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அவங்க எனக்கு முன்னாடியே அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க தான் வந்து இங்க ஒரு ஆஃப் கேம்பஸ் போகுது, கோ அண்ட் ட்ரை அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ லைக் அது ஈஸி இல்ல தான். ஒரு ஆஃப் கேம்பஸ்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்ட்டு. லைக் மேபி 500 600 பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அரௌண்ட் 12 பிளஸ் 15 பிளஸ் பீப்புள்ஸ் தான் அதுல இருந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஒன் டே ஃபுல் இன்டர்வியூ செஷன்ஸ். ஐ திங்க் ஒரு 5-6 இன்டர்வியூஸ் ரவுண்ட் இருந்தது. ஸோ அப்படிதான் நான் கிராக் பண்ணது. எனக்கு அஞ்சலி அம்மாள் அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எனக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடியே நம்ம காலேஜ்ல நடந்த கேம்பஸ் இன்டர்வியூல இன்னொரு பையன் ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருந்தாப்புல. அவரும் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். எப்படியெல்லாம் நம்ம வந்து கம்பெனில அவர் எப்படி ஒர்க் பண்றாரு, எனக்கு முன்னாடி அவர் ஜாயின் பண்ணவர் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாரு. இப்படிலாம் தான் கம்பெனி இருக்கு, இங்கெல்லாம் நீ கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. லைக் அதுக்கப்புறம் நானுமே சும்மா இல்லாம ஒரு சின்ன ஒரு காலேஜஸ்க்குலாம் இது பண்றாங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்கல்ல.
ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனியில போயிட்டு சும்மா நம்ம இருக்கிற எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்டார்டட் லேர்னிங் நியூ டெக்னாலஜிஸ் லைக் .NET ஜாவா அந்த மாதிரி நான் எல்லாமே வந்து அங்கதான் கத்துக்கிட்டேன். அந்த ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து வித்தவுட் சேலரி ஐ வாஸ் ஒர்க் என்ன ஒரு ட்ரைனிங் சென்டர்ல ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். எனக்கு மேபி இன்டர்நெட் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து ஈஸியா எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இதான் என்னோட ஷார்ட் ஸ்டோரி. லைக் என்னோட லைஃப்ல அஞ்சலி அம்மாள் ஒரு முக்கியமான இடம். அண்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கவர் சின்னதா ஒரு டேட்டா அப்படிங்கறத பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கு மேல நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல சார்? ஸோ டேட்டா அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 38.5 அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் அ நம்பர். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் எது கூட ஜாயிண்ட் ஆகுது, இட்ஸ் அது வந்து ஒரு பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். நாலேஜுங்கிறது அது ஃபீவர், அதுக்கான டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்றது தான் டேட்டா. லைக் டேட்டா எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? நான் சொன்ன மாதிரி யூபிஐ, வெதர், ஆதார், இன்ஸ்டாகிராம், யூடியூப், கிரிக்கெட் எல்லாமே பண்றோம். லைக் திஸ் ஆர் ஆல் நம்பர்ஸ். ஜஸ்ட் எவ்வளோ டேட்டா ஒரு நாளைக்கு, ஒரு மணி நேரத்துக்கு, ஒரு நிமிஷத்துக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல எவ்வளவு கலெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோட ஒரு ஜஸ்ட் நம்பர்ஸ். 2000 crores டிரான்சாக்ஷன் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து யூபிஐ த்ரூ யூபிஐ நடக்குது அப்படிங்கிறது. 400+ hours ஆஃப் வீடியோஸ் வந்து எவ்ரி மினிட் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. லைக் டேட்டா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, லைக் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்றீங்கல்ல, நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ரெலவெண்டான, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டுமே வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறது நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. லைக் சம்டைம்ஸ் வந்து பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் வரும். அதுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கறது வந்து இன்ஸ்டாகிராமோட பேக் அண்ட் டேட்டா அல்காரிதம்ஸ் லைக் ப்ரோக்ராம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதே தான் நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் வரும். மேபி நீங்க பார்க்காத ஒரு விஷயம் வரும். அதை நீங்க ஒரு 2 நிமிஷம் நின்று அதை பார்த்துட்டீங்க, 2 செகண்ட் அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வீடியோஸும் உங்களோட ஃபீட்ல வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து டேட்டா எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதோட ஒரு சின்ன டெய்லி யூஸ் மேபி நம்ம பண்றதுல நமக்கு தெரியும். அதே மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில ஆஃபர்ஸ் வந்து சம்டைம்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னா, உங்களோட ஏஜ் குரூப், உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க ஆர்டர் பண்ற விஷயங்கள், நீங்க என்னென்னலாம் ப்ரௌஸ் பண்றீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி உங்களுக்கு சில ஆஃபர்ஸ் வந்து அதுவாவே கொடுக்கும். இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் டேட்டா. ஸோ டேட்டா மிஸ்லீடிங் மேபி அதெல்லாம் அவ்வளவு தேவைப்படுமான்னு தெரியல. லைக் டேட்டா அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் இந்த 5 டிஃப்ரெண்ட் ஜானர் தான். லைக் கலெக்ட் பண்றது, நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத கலெக்ட் பண்றது, அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றது, அது எவ்ரி மந்த், எவ்ரி இயர் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் வந்துகிட்டே இருக்கு. அதை கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி டெசிஷன் பண்றது. ஸோ இப்போ டேட்டால வந்து ஒரு 4 ஃபீல்டு தான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், எம்எல் அண்ட் ஏஐ இன்ஜினியர். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க மேக்சிமம் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா தெரியாது. இந்த டேட்டா சயின்ஸ், எம்எல் இன்ஜினியர் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே, மேபி உங்களுக்கு எல்லாருக்குமே அட்லீஸ்ட் காதுல வாங்கியிருப்பீங்க. இதெல்லாமே வந்து இப்போ ஐடில இருக்கிற ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத டிசைட் பண்ண போறதும் டேட்டா சயின்டிஸ்ட், எம்எல்ஏஐ. அதை யார் பண்றாங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியர்ஸோட ஒர்க் தான் டேட்டா சயின்டிஸ்டுக்கு தேவையான டேட்டாஸை கொடுக்கறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் எக்ஸல், சீக்வல், பைத்தான், விஷுவலைசேஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. லைக் எக்ஸல் தான் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல வந்து ரொம்ப காமெடியா சொல்லுவாங்க நிறைய இன்ஜினியர்ஸ்லாம். நான் ஒர்க் பண்றது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸல்ல தான் ஒர்க் பண்ணேன், இப்பயும் எக்ஸல்ல தான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் எக்ஸல்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி.
அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு டேட்டா பேஸே எக்ஸல்குள்ள வச்சு நிறைய ரன் பண்ற கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சீக்வல், அது மேபி நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைத்தான் மேபி இப்போ சிலபஸ்ல இருக்கு. பைத்தான் தான் டேட்டா சயின்டிஸ்ட், எம்எல் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபியூவலிங். அதுல இருந்து தான் நிறைய டீடைல்ஸ் வருது. அதுக்கப்புறம் விசுவலைசேஷன், இது நம்ம பார்க்குற சாட்டு, பை சார்ட் மேபி அது மாதிரிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தான் வந்து ஒரு டெசிஷன்ஸ் வந்து நான் அவங்க கரெக்டா எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறத சொல்றது. அதுக்கப்புறம் மேபி எப்படி நீங்க படிக்கலாம், டேட்டா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், டேட்டா கத்துக்கணும் அப்படின்னா இங்க ஃப்ரீ பிளேசஸ் நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு நிறையவே கிடைக்குது. ஃப்ரீ கோட் கேம்ப், காகுல் லேண்ட், எஸ்கியூஎல் போல்ட், மேபி யூடியூப். அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான், டேட்டா இஸ் நாட் ஜஸ்ட் அ சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ வாட் எவர் கொஸ்டின் யூ ஹவ் வாஸ்ட், தட் வில் கிரியேட் நியூ டேட்டா. ஓகே, ஸோ அவ்வளோதான் என்னோட சைட்லேருந்து. நீங்க வேற எதுவும் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். என்ன மாதிரி என்ன எதிர்பார்க்குறீங்களோ மேபி லெட் மீ ட்ரை வாட் எவர் ஐ கேன். எனி கொஸ்டின்ஸ், எனி திங், மேபி ஐடி ஃபீல்டில் வேற எதுவும் உங்களுக்கு இருக்கு, எப்படி இருக்கு, என்ன என்ன கற்றுக்கணும், எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் ஓப்பன் அப் த கொஸ்டின்ஸ், ஐ வில் ட்ரை டு ஆன்சர். ஸோ மேபி சங்கமித்ரா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரோட் மேப் ஃபார் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் ஹவு அபவுட் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ட்டு. லைக் மேபி நான் அதை இன்னொரு விஷயம் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். நான் நிறைய பேர் இங்க நம்ம ஏரியாலேருந்து இங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு நிறைய பேர் கத்துக்கிறதுக்கு வராங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய கோர்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் நெக்ஸ்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு, ஈஸியா நீங்க பிளேஸ் ஆயிடலாம், அதுல நிறைய உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு, நோடு படிங்க, ஆங்குலர் படிங்க அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அது ஒரு பக்கம் உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஆனா டேட்டா அனலிஸ்ட், டேட்டா ரிலேட்டட் ரோட் மேப்ஸ் வந்து ஜாப்ஸ் வந்து அதை விட நிறைய இருக்கு. உங்களோட கெரியர்ல வந்து இட் லைக் வேர்ல்டு வந்து டேட்டா இல்லாம ரன் பண்ணவே முடியாது. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இல்லாம ரன் பண்ண முடியும். லைக் இப்போ இருக்கிற ஏஐல ஒரு ஃப்ரண்ட் எண்டை வந்து நீங்க என்ன கொடுத்தாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ கிளாடோ, சாட் ஜிபிடியோ எதுல போய் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு query கொடுத்து எனக்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணு வித் திஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஈஸியா பண்ணிடும். ஸோ அந்த யூஐ டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு லாங் ரன்னுக்கு உங்களால பண்ண முடியாது. அது எல்லாமே நிறைய இந்த வேர்ட் ப்ரெஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த டேட்டா டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட் இருக்காங்களா, அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டேட்டா வர்றது கண்ணாப்பின்னான்னு டேட்டா வரும். லைக் கண்ணாப்பின்னான்னா டெக்ஸ்ட், நீங்க வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறீங்க, அதுல வந்து ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்கல்ல, அதெல்லாமே ஒரு 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 டேட்டா. ஒரு அந்த அந்த கமெண்ட்டுக்கு ஒரு 4 பேர் கிளிக் பண்றீங்கல்ல, அது ஒரு டேட்டா. ஸோ டேட்டாங்கிறது எவ்ரிவேர். ஸோ டேட்டா இல்லாம வேர்ல்டால ரன் பண்ணவே முடியாது. இஸ்ரோல நடக்கிற ஒரு சேட்டலைட்டோட சின்ன சின்ன மூவ்மெண்ட்டும் இட்ஸ் கோயிங் டு பி அ டேட்டா. ஸோ எங்க எந்த ஒரு கல்லு நகர்ந்தாலும் அது வந்து வேர்ல்டுக்கு ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை அவங்க எப்படி அனலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான், அதை வச்சுதான் அவங்களோட ஃபியூச்சர், நம்மளோட ஃபியூச்சர் எல்லாமே டிசைட் பண்றாங்க. ஸோ எப்படி ரோட் மேப் அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் அந்த ஃப்ரீ டூல்ஸ் சொன்னல, ஃப்ரீ காகுல்ல வந்து பெஸ்ட் பிளேஸ், காகுல் லேர்னிங் வந்து பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் அபவுட் சீக்வல். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ் அது இல்லாம டேட்டாங்கிற வேர்ல்டு வந்து நகரவே முடியாது. எனிவேர் எங்க போனாலும் சீக்வல்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். அதுக்கப்புறம் இந்த டேட்டா கிளீனிங், டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. லைக் பைத்தான்ல நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட், எம்எல். ஸோ இதுதான் வந்து ஒரு, நீங்க யாராவது சில பேர் டேட்டா சயின்ஸ்க்கு படிச்சிருந்தீங்கன்னா கிளன்சிங், கிளீனிங் அப்படின்னு ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா ஃப்ரம் த டேட்டா யூசிங் த சீக்வல். ஓகேவா? ஸோ சீக்வல் அதுதான் ரொம்ப பேசிக் டு த டேட்டா அனலிஸ்ட். ஸோ உங்களுக்கு சீக்வல் நல்லா கத்துக்க முடியுது, ஆரக்கிள் ஆர் எனி டேட்டாபேஸ், ஸ்னோஃப்ளேக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டாபேஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து புது டெக்னாலஜிஸ் கத்துக்கும் போது உங்களால ஈஸியா சர்வை பண்ண முடியும்.
ஒரு ஸ்கோப் இருக்கும். யூ கேன் லேர்ன் நியூ திங்ஸ். உங்களால ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ சீக்வல் எங்க போனாலும் மாறாதது. அது பழசுங்கிறது இருந்தாலும் அது ரொம்ப 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 மாறாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நியூ டெக்னாலஜிஸ்ல என்னென்னலாம் இருக்கோ கத்துக்கோங்க. லைக் கிளவுட்ல நிறைய இருக்கு. ஏடபிள்யூஎஸ்ஓ, கூகுளோ, அசூரோ அவங்களே நிறைய டேட்டா ரிலேட்டட் டேட்டா ஆர்கிடெக்ட் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. பிகினர்லேருந்து அதுக்கப்புறம் டெவலப்பர், அசோசியேட் டெவலப்பர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய கத்துக்கோங்க. Ashik, maybe data scientist with AI focus. Give me some tips and tricks. So data science, it's vast. எல்லாருக்குமே மேபி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டேட்டா சயின்ஸுங்கிறது ஒரு பெரிய கடல். ஓகேங்களா? அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. லைக் ஹவு டு ப்ராசஸ் ஆடியோ, ஹவு டு ப்ராசஸ் இமேஜஸ், ஹவு டு ப்ராசஸ் டெக்ஸ்ட், ஹவு டு ப்ராசஸ் ஸ்மால் ஹேண்ட் ரைட்டிங்ஸ். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் அ வாஸ்ட். ஓகேவா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் லைன்ல நீங்க படிக்கணும், உங்களுக்கு எது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு. லைக் நான் வந்து ஒரு இமேஜை எடுத்து கிராக் பண்ணணும்னு ட்ரை பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜுக்கான மாடல்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. லைக் அங்கேருந்து டீவியேட் ஆகாதீங்க. ஒரு விஷயத்த ஃபோக்கஸ்டா ஒரு இடத்த நேரோ பண்ணி ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் அடுத்தடுத்த விஷயங்களும் இருக்க போகுது. நீங்க படிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து அங்கக்கு அங்க பபிள் ஆகும். இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே அப்படின்னு. ஏன்னா நானும் ட்ரை டு லேர்ன் டேட்டா சயின்ஸ். ஓகேவா? ஸோ ஐ லேர்ன் ஃபியூ திங்ஸ், சைக்கிட் லேர்ன் அந்த மாதிரி நிறைய படிக்கும்போது தெர் ஆர் நியூ திங்ஸ் எப்பவுமே வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்க உங்களோட பாத்ல இருந்து டிவியேட் ஆகாம ஃபர்ஸ்ட் எடுத்த ஸ்ட்ரீமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமுக்கு வந்தீங்கன்னா உங்களால ஈஸியா அதுல ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ டேட்டா சயின்டிஸ்டுக்கு அகைன் காகிள் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு லேர்ன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எப்படி அவங்க கிராக் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு கோடோட உங்களுக்கு வந்து காகிள்ல இருக்கும். ஸோ நீங்க அதை போயிட்டு நீங்க கத்துக்கோங்க. பெஸ்ட் பைத்தான் பிளஸ் சீக்வல் பாண்டாஸ் அப்படிங்கிறது அதெல்லாம் நல்லா கத்துக்கோங்க. பேசிக்ல இருந்து நல்லாவே பைத்தான் அண்ட் சீக்வலை கத்துக்கோங்க. அது ரொம்ப 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 முக்கியம் இன் த வேர்ல்ட் ஆஃப் டேட்டா. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஜஸ்ட் cloud computing, DevOps, like cloud computing and DevOps, like இப்போ இருக்கிற எல்லா கம்பெனிஸ்மே கிளவுட பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கிளவுட பேஸ் பண்ணி தான் ஓட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து ஹெச்சிஎல்ல இருந்தேன்னு சொன்னல, அப்போ வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அப்படின்னு ஒரு பேங்க்ல இருந்தேன். அவங்க நான் ஜாயின் பண்ண புதுசுல லைக் 2018ல அவங்க வந்து கிளவுடுக்கு மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்க. ஏன்னா பேங்கிங்கிறது நிறைய பர்சனல் டேட்டாஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்றது. அவங்க வந்து எப்படி அதை கொண்டு போய் கிளவுட்ல நான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய ஹெசிடேஷன்ஸ் இருந்தது. அதெல்லாம் நிறைய விஷயங்கள்ல அமேசானோ, கூகுளோ, அஜூரோ வந்து பிரேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய புது மெத்தடாலஜிஸ் வந்து எப்படி எல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், எப்படி வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து பிரைவசியா இருக்கும், டேட்டா லீக்கேஜ் வந்து எப்படிலாம் வந்து தடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிளவுட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டில் புதுசா ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கு. லைக் இப்போ வந்து ஏடபிள்யூஎஸ்ல கீரா அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, பெட்ராக் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி கிளவுட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் அதுதான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர். ஓகேவா? லைக் உங்களோட சிஸ்டம்ஸ் ஆர் மேபி இன் அடுத்த 10-15 வருஷத்துல நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படாமையே கூட போகலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து உங்க மொபைல்லே நீங்க பண்ணிக்க முடியும். லைக் உங்க மொபைல்ல இருந்து ஒரு ஸ்கிரீன் ஓபன் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் டூ ஆல் த திங்ஸ் வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஃப்ரம் அ கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ அப்போ கிளவுடுங்கிறது தான் டு பி த ஃபியூச்சர். கிளவுட் இல்லாம எந்த கம்பெனிஸாலையும் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும். நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி மூவ் டுவர்ட்ஸ் கிளவுட். ஸோ அதுதான் நீலா கீதா உங்களுக்கான ஆன்சர். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டெவாப்ஸ் கண்டிப்பா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க டெவாப்ஸை கத்துக்கலாம். நிறைய அதுல சர்டிபிகேஷன்ஸ் லைக் இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல
certifications or speak to the interviewers. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி சர்டிஃபிகேட்ஸ் லைக் ஜஸ்ட் பேசிக் சர்டிஃபிகேட்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை வந்து வெளியிலேருந்து பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட போய் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அந்தந்த கம்பெனிஸ், அந்தந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் அவங்கள்ட்டேருந்தே ட்ரை பண்ணுங்க. லைக் இப்போ நான் ஸ்னோஃப்ளேக் அப்படின்னு சொல்றேன்னா அவங்கள்ட்டே ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். பட் அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதுக்கு தான் நீங்க எஃபோர்ட் போடணும். நான் ஸ்னோஃப்ளேக்கை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங் சென்டர்ல முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே வேலிடா இருக்காது. அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்டர்வியூஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்காக வேணா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆனா அந்த சர்டிஃபிகேட்ஸை வச்சு உங்களால ஒரு பெரிய உங்களை வந்து நீங்க தனித்துவமா உங்களால காட்டிக்க முடியாது. அதுதான் வந்து என்னோட பெஸ்ட் வே. ஸோ நீங்க எது கத்துக்கிட்டீங்கனாலும் அந்த ப்ரொவைடர் கிட்ட போயிட்டு அவங்களோட சர்டிஃபிகேஷனுக்கு ட்ரை பண்ணுங்க. அதை கிராக் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நீங்க யூடியூப், யுடமி அது மாதிரி நிறைய ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் இருக்கு. ஸோ அதுல போய் நீங்க கத்துக்கோங்க. அதுல கத்துக்கிட்டு அதுல இருந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுங்க. ஸ்ரீ வந்து ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் மை ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கோடிங் ஸ்கில்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்க டெய்லி வந்து நீங்க ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்க மறந்துடுவீங்க. லைக் நிறைய ஆன்லைன் ஃபோரம்ஸ் இருக்கு, நிறைய ஆன்லைன் பேஜஸ் இருக்கு. உங்களுக்கு டெய்லி புது புது கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு டெய்லி வேற வேற செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து நீங்க டெய்லி சால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் தான் உங்களை வந்து ப்ராப்ளம் சால்விங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறைய திங்க் பண்ணுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா இல்லாத விஷயங்களை கூட நீங்க திங்க் பண்ணணும். அப்பதான் உங்களால இருக்கிற விஷயங்களுக்குள்ள அதை கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் நான் சொல்றது. உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னா நிறைய யோசிங்க, நிறைய ட்ரை பண்ணுங்க. ஏன் இது இப்படின்னு நிறைய கேள்வி கேளுங்க. இந்த ப்ரோக்ராமை இப்படிதான் போடணுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்படி போடாம வேற மாதிரி யூஸ் பண்ணலாமா? எப்பவுமே வந்து டோன்ட் ஸ்டிக் டு ஒன் சொல்யூஷன். ஓகேவா? அதுதான் வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கோடிங் ஸ்கில்க்கு வந்து பெஸ்ட் ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒரு சொல்யூஷன் மட்டும் என்னைக்குமே கிடையாது. ஸோ லைக் மேத்ஸ்ல சொல்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டினை எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு கொஸ்டினை ஒரு விதமா ஒருத்தவங்க சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் ட்ரை டு சால்வ் இன் டிஃப்ரெண்ட் வே. ஏன் அவங்க தான் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டாங்களே, அதையே நான் இன்னொரு மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு நீங்க ஸ்டாப் ஆகுற இடம் தான் உங்களை நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகாம தடுக்கிற ஒரு பேரியர். ஸோ அதுதான் வந்து ஐ கேன் சே அபவுட் மை ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கோடிங் ஸ்கில்ஸ். வேற எதுவும் கொஸ்டின்ஸ்? ஸோ ஆஷிக் வந்து லுக்கிங் ஃபார் அ ஜாப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேபி அப்படிங்கறத வந்து சார்கிட்ட வேணா சொல்லுங்க. மேபி என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறேன். லைக் ஜாப் மார்க்கெட் வந்து நாங்க இருந்தப்போ கஷ்டமா தான் இருந்தது. இப்போ அதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க வெளியில வரும்போதே ட்ரை டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். உங்களை எவ்வளவு சீக்கிரம் நீங்க கத்துக்கிட்டு வெளில வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால மார்க்கெட்ல வந்து காம்படிட் பண்ண முடியும். அதே மாதிரி டோன்ட் ஹெசிடேட் டு வாக் இன் டு அன் இன்டர்வியூ. ஓகேவா? ரெஃபரல் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க சில பேருக்கு ரெஃபரலா மாறலாம். ஓகேவா? ஸோ நீங்க ஏதோ ஒரு வாக்கின் போய் நீங்க உள்ள போயிட்டீங்க, ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டீங்கன்னா யூ கேன் ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யார் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க, யார் வந்து அது முன்னாடி போறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ்? வேற யாருக்கும் டேட்டா சயின்ஸ் அதை பத்தி எதுவும் இன்ட்ரெஸ்டடா? என்ன பண்றாங்க, எப்படி ஒர்க் பண்றாங்க? மேபி உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்ல நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட். பட் வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கணும்? மேபி டேட்டா சயின்ஸ்லேருந்தே சொல்றேன். இப்போ நிறைய கோடிங் இப்போ ஏஐ டூல்ஸ்லாம் வந்திருக்குல்ல. ஸோ இந்த ஏஐ டூல்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அந்த ஏஐ எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டேட்டா. ஓகேவா? லைக்
நான் எப்படி இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன்ல, இந்த காகுல் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஃபோரம் இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஃப்ரீ ஃபோரம் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க என்னென்னலாம் டேட்டாவ வந்து சால்வ் பண்றீங்க, எப்படியெல்லாம் ப்ரோகிராம் பண்றீங்க, அப்படிங்கிற எல்லாத்தையுமே கலெக்டிவா அது வந்து ரீட் பண்ணுது. லைக் கூகுளோட எனி ஜெமினி ஆர் எனிதிங். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாரி ஆன்லைன்ல செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய கம்பெனிஸ்க்கு பெரிய கம்பெனிஸ்க்கு யூஸ் பண்ணுது. நம்ம ரொம்ப சிம்பிளா யோசிப்போம். நான் ஒரு லைக் போடுறேன். ஒரு ChatGPT கிட்ட போயிட்டு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன். அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் அது அது வந்து ஒரு டாட்டா இருந்தா கூட இட் இஸ் இட் இஸ் இட் இஸ் அ மேட்டர் டு ChatGPT. இட் இஸ் அ மேட்டர் டு அ கம்பெனி. ஓகேவா? நீங்க கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. உங்களோட ஏஜ் என்னன்னு அதுக்கு தெரியுது. நீங்க எங்கேருந்து வரீங்க? உங்களோட பேக்ரவுண்ட் என்ன? இது எல்லாமே அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. உங்கள்ட்டேருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள இன்னொருத்தவங்களுக்கு அத டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ உங்கள மாதிரி உங்க ஏஜ்ல, உங்க ஏரியாக்குள்ள, இந்தியாக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள, தஞ்சாவூருக்குள்ள உங்கள மாரியே இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ரெலவன்ஸா அது குடுக்க ட்ரை பண்ணுது. ஸோ உங்கள்ட்டேருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள அது வேற ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அப்போ அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்துருது. இதெல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம 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 பண்ற ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு கம்பெனிக்கு பெரிய லெவல்ல யூஸ் பண்ற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் டேட்டா லீக்கேஜ் அப்படிங்கிறத வந்து நெறைய பேர் ரொம்ப சீரியஸா பேசுறது. வாட் இஸ் ஒன் டெக்னிக்கல் ஸ்கில் தட் காலேஜஸ் டோன்ட் டீச் பட் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட்? ஸோ டெக்னிக்கல் ஸ்கில் காலேஜ் டீச் அண்ட் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட். டு பி ஃப்ராங்க், நம்ம காலேஜ்ல படிக்கிற எல்லாமே வந்து கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 80% இல்ல. அந்த 20%மே இப்படிதான். ரொம்ப நம்ம வந்து ஃபுல் டெப்த்தா நம்ம படிச்சத வந்து யூஸ் பண்ணுவோமான்னா, யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா, இப்போ நீங்க ஒரு கெரியர்ல இருந்து மூவ் ஆகுறீங்க. வேற ஒரு ஃபீல்டுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கும்போது, லைக் இப்போ என்னோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து நெறைய கத்துக்கிட்டே இருக்கணும்னு நெனைக்கிற ஆளு. ஸோ நான் வந்து ஐடில இருந்தாலும், என்னோட ஃப்ரெண்ட் வந்து புதுசா ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனில ஜாயின் பண்ணாரு. நான் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் யோசிச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு போய் கிட்ட இருந்து பார்க்கணும் அப்படின்ட்டு அவரோட புரோகிராமிங், அவர் என்ன பண்றாங்க, அவங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, லைக் அவங்க வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன்ல நம்ம ரவுட்டர் இருக்குல்ல, நம்ம வீட்ல யூஸ் பண்ற ரவுட்டர்ஸ் இருக்குல்ல, அது அது உள்ள நம்ம என்னென்னலாம் அவங்க ஃபீட் பண்றாங்க, நம்ம டேட்டாஸ குடுக்கறதுக்கோ, ஆன்லைன் அந்த நெட்ட வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கோ, அதுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, C++ல எழுதியிருப்பாங்க. வித் சம் நாலேட்ஜ் ஆன் நெட்வொர்க்கிங். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டைரக்ட்டா நம்ம அத வந்து நம்ம காலேஜ்ல படிச்சத யூஸ் பண்ணுவோமான்னா, 80% கிடையாது. பட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இன் அ டிஃபரண்ட் பேஸ் ஆஃப் லைஃப். உங்களோட வாழ்க்கையில வேற வேற இடங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ் ஆகும். அண்ட் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது அப்படின்னா, உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ தாண்டி உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கு. எவ்வளோ எந்தூசியாஸ்டிக் யுவர்செல்ஃப் டூ லேர்ன் நியூ திங்ஸ். எல்லாருக்குமே தெரியும். இன்டர்வியூவர் நான் பல இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட் எனக்கு தெரிஞ்சது என் கம்பெனில யூஸ் பண்றது, என் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஆனா, உங்களுக்கு தெரிஞ்சத வச்சு நான் சொல்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ அதுதான் வந்து உங்கள ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரஷன வந்து ஒரு இன்டர்வியூவருக்கு கிரியேட் பண்ணும். Thank you, sir. Thank you for your valuable experience and practical knowledge have greatly benefited our students. Thank you for your participation and support is making a session a success. Thank you. Thank you. தேங்க் யூ ஃபார் த கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே. ஸோ மேபி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனி கொஸ்டின்ஸ் எனிதிங் உங்களுக்கு வேணும்னா சாரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மேபி ஐ ட்ரை டு ஆன்சர் இட் த்ரூ சார் மூலியமா. Thank you, sir. Thank you.